வெல்கம் டு செல்வா 360. ஸோ 91வது டே. ஸோ ரொம்ப பயங்கரமாக எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம், யார் வெளில போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. ரவீனாவா, மாயாவா, நிக்சனா, இல்லை ரெண்டு பேர், யார் ரெண்டு பேர், மாயா நிக்சனா இல்லை மாயா ரவீனாவா அப்படின்னு சொல்லிட்டு, ரவீனா நிக்சனா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள பல குழப்பங்கள் இருந்தாலும் இந்த விஜய் டிவிக்காரங்க எப்படினாலும் நம்ம ஓட்டு போடுறதை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் எப்போவுமே பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நேற்று பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. ஸோ எவிக்டான ரெண்டு பேர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரவீனாவும் நிக்சனும் தான். ஸோ ரவீனாவை நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். மாயா தான் ஓட்டிங்கில் கம்மியாக இருந்தாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, மக்கள் எவ்வளோ தான் ஓட்டு போட்டாலும் நாங்கள் கண்டென்ட் யார் கொடுக்குறாங்களோ கண்டென்ட் எங்களுக்கு வரணும். ஸோ மக்களுக்கு டிஆர்பி யார் பிடிக்கலையோ அந்த நெகட்டிவிட்டியை நாங்கள் உள்ளே வச்சுருப்போம் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக மாயாவை உள்ளே வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கு எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே போராக இருந்துச்சு. நம்ம எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலை அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏமாற்றம் தான். ஸோ ப்ரோமோ மட்டும்தான் நல்லா இருக்கும். எப்போவுமே சண்டே எபிசோட், சாட்டர்டே எபிசோடு ப்ரோமோவை பார்த்துட்டு போயிடலாம் போல், அது கூட எதிர்பார்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட மனநிலை இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நேற்று இருந்துச்சு. ஸோ கமல் சார் வந்ததுக்கு அப்புறமே அவர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, நியூ இயர் ரிசொல்யூஷன் என்ன அப்படின்னாரு. என்னடா இதெல்லாமா கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி, அதுவும் நீங்கள் ரெண்டு பேருக்கு சொல்லணும் அப்படின்னோன்னே மாயாலாம் பயங்கர சீன். விஷ்ணு கோவப்படக்கூடாதுன்றாங்க, நிக்சன் நிறைய பாட்டு எழுதணுன்றாங்க. எங்கே பாட்டு எழுத விட்றீங்க நீங்கள்? அவரை தான் நிக்சனோட திறமையை அப்படியே குழி தோண்டி புதைக்கிறதுக்கு தான் மாயா பூர்ணிமா நீங்கள் ரெண்டு பேர் இருந்தீங்களே. ஸோ அவன் வெளில போனால் தான் நல்லா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு மாயாவும் பூர்ணிமாவும் நிக்சனை நல்லா யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரோட குறைய சொன்னாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரை மணி நேரம் அதுவே இழுத்து போச்சு. ஸோ அதை பார்க்கும்போதே செம்மையாக கடுப்பாக இருந்துச்சு. என்னடா இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் கமல் சார் சொன்ன ஒரு வார்த்தை தான், இதுக்கு கேட்காமே இருந்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அவங்களோட கருத்தை சொன்னதுக்கப்புறம் நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டெய்லி ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னா அதை டெய்லி பண்ணலாம், இன்னைக்கு கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாப்ப. இதுக்கு அந்த விஷயத்த கேட்காமே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ இந்த ஒரு விஷயத்த கேட்டதுக்கப்புறம் ரவீனா கிட்ட விசித்ரா பிரச்சனையை பற்றி பேச ஆரம்பிச்சாப்புல. என்ன ரவீனா அப்பப்போ கீச்சுன்னு உங்கள் குரலில் விசித்ராவை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிறதுக்கு கூப்பிட்ட அந்த ஒரு விஷயத்தை எடுத்தாங்க. ஸோ விசித்ரா அவங்களும் அவங்களோட புலம்பல்ஸை ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போதுமே கேமரா முன்னாடி ஒரு புலம்பல் ஒன்று போடுவாங்க. ஸோ அந்த புலம்பல் இல்லாமல் இந்த தடவை கமல் சார்கிட்ட புலம்பிட்டாங்க. சார் நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு, அதுக்குள்ளே இந்த மாதிரி சமைக்க கூப்பிட்றாங்க. நான் காய்கறிலாம் வெட்டி வைங்க, நான் சமைக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட புலம்பல்ஸை ஆரம்பித்தாங்க. ஸோ ரவீனாவை மாட்டி விட்டாப்புல. நல்ல வேலை எவிக்ஷன் ஆகி ரவீனாவை வெளில அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயந்தான். இல்லைன்னா கண்டிப்பாக இந்த வாரத்தில் விசித்ரா அவங்களுக்கும் ரவீனாவுக்கும் பயங்கர சண்டை வந்திருக்கும். ஸோ அந்த அளவுக்கு கமல் சார் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தெரியும், எப்படி பிளான் பண்ணி விசித்ரா மேடமை கூப்பிட்டீங்கன்னு தெரியும்னு சொல்லிட்டு ரவீனாவை மாட்டி விட்டாப்புல. பாவத்தை அந்த பிள்ளைப்பூச்சியை கொண்டு கரெக்டாக மாட்டி விட்டாப்புல. ஸோ அது மட்டும் இல்லாமல் தினேஷ் விசித்ரா பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷோ முடியும் போது நினச்சா, ஷோ முடியும் போது இன்னொரு விஷயம் இருந்துச்சு. மறுபடியும் விசித்ரா தினேஷை கொந்தளிச்சிட்டாங்க. மறுபடியும் என்னாச்சு அப்படின்னா, கமல் சார் தினேஷ் விசித்ரா பிரச்சனையை பேசினாப்புல. விசித்ரா கிட்ட கேட்க ஆரம்பிச்சாரு, ஏன் அப்படி கேமரா முன்னாடி போய் 3 கோடி மக்கள்கிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே விசித்ரா அவங்களும் இல்லை சார், நான் சோகமாக இருந்தால் இப்படி தான் புலம்புவேன் சார் அப்படின்னாங்க. அப்படி பண்ணாதீங்க, அடுத்தவங்களை பற்றி பேசவே பேசாதீங்கன்னாரு. சரி ஓகே, இன்றைக்கி ஷோவிலே இது ஒன்று தான் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் விசித்ரா மேடம் பூர்ணிமாட்ட போயிட்டு, எனக்கு தினேஷை சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அவனை பார்த்தாலே இரிட்டேட்டிங்காக இருக்குது, எல்லோரும் நல்லவங்கன்றீங்க, ஆனால் எனக்கு மட்டும் ஏன்னு தெரில அவனை சுத்தமாக பிடிக்கல, அவன் நல்லவன் கிடையாது, என்னோட மனசு பொய் சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு விசித்ரா மறுபடியும் புலம்பல்ஸ் ஆரம்பித்து, கேமரா முன்னாடி அழுதாதான் இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, இவங்க நம்மளை கலாய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதாங்க. ஸோ அதுக்குள்ளே மாயா பூர்ணிமாலாம் கட்டி பிடிச்சி கூப்பிட்டு வாங்க பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னோன்னா மறுபடியும் சிரிச்சுட்டு போயிட்டாங்க. இதுக்கு நீங்கள் அழாமலே இருந்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ அது மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் நம்ம நிக்சன், ஸோ எல்லாராலையுமே காஜி நிக்சன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லி நிக்சனை இது பண்ணோம். ஸோ அந்த ஒரு நிக்சனையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ நிக்சன் போகும்போது அவனோட ஸ்டைலில் ஒரு ரேப் சாங்லாம் பாடிட்டு போகும்போதும் அவன் ஒரு வில்லங்கத்தை இழுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு தான் சொல்லணும். விஷ்ணுவுக்கு அந்த மியூச்சுவல் ஃபண்டில் உள்ள காயின் எல்லாத்தையுமே மொத்தமாக கொடுத்துட்டு
நான் கலாய்க்கலை, நான் உண்மையாகவே உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாலும், ஆனால் வந்து என்னன்னா உள்ளுக்குள்ளே ஆல்ரெடி பேசி வச்சுருப்பான் போல் நம்ம பூர்ணிமாட்ட. நான் போகும்போது நம்ம விஷ்ணுக்கிட்ட தான் எல்லா காயினையும் கொடுப்பேன், ஸோ அவர் தான் இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் சந்தோஷப்படுவார், அவர் கொடுத்து கலாய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக வந்து பூர்ணிமா அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க. ஸோ விஷ்ணுமே உள்ளே போனதுக்கப்புறம் அவன் காயினை கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே போயிட்டு மணிகிட்ட பேசுகிறாப்புல, என்னடா இது சோதனை, ஏய் இவன் வேணே என்ன கலாய்ச்சிட்டு போகிறான்டா, இவன் எப்படி பண்ணுறான் பாடுறா, போகும்போது கூட கலாய்க்கிறான் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு மணியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ரவீனா போகும்போது அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, ரவீனா போகும்போது மணியோட ஃபீலிங்ஸ் ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாப்புல. 2 பேரும் அந்த அளவுக்கு வந்து ஒரு பார்ட்னர். ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு பேர் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி மணியையும் ரவீனாவும் பார்க்கும்போது தெரியும். ஸோ ரவீனா கோவப்படும் போது மணி அட்ஜஸ்ட் பண்ணுவாப்புல, அப்புறம் மணி கோவப்படும் போது ரவீனா அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி வந்து பயங்கரமாக கலவையாக சாந்து போட்டு குலைச்சி ஒரு பில்டிங் கட்டி வச்சா, அந்த பில்டிங்கை பிக் பாஸ் ஒரு 91வது நாளில் உடைச்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு உடைப்பு என்ன அப்படின்னா ரவீனாவை அனுப்பிச்சாங்க. ஸோ ரவீனா அனுப்பிச்சும் போதே ரவீனா அப்படின்னோடனே மணியோட மூஞ்சே மாறிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ரவீனாவை தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை காட்டின உடனே அந்த கேமராமேன் நேராக மணியோட மூஞ்சை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாப்புல. பண்ணாலே தெரிஞ்சு போச்சு, நம்ம மணி ரொம்ப சோகமாக வந்து உட்காந்துருந்தாப்புல. ஸோ உட்காந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி அழுகுற மாதிரி இருந்தாப்புல. ரவீனா போகும்போது தான் வந்து இது வரைக்கும் அப்படி கூப்பிட்டுருப்பாங்களான்னு தெரில. ரவீனா கமல் சார்கிட்டேருந்து பேசும்போது, செல்லம் போயிட்டு வரேன் செல்லம், நல்லா விளாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மணியை சொன்னாங்க. அதுக்கெலாம் பயங்கரமான கைத்தட்டல் விழுந்துச்சு. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து என்னதான் வந்து 2 பேர் எவிக்ஷன் ஆனாலும், நாம் எதிர்பார்த்த ஆள் எவிக்ஷன் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மனக்குமுறல் எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அடுத்த வாரம் கண்டிப்பாக வந்து இதில் ஒரு ட்விஸ்ட் வச்சு நம்ம மாயாவை வந்து நாமினேஷன்லேயே வராமல் இருக்க வச்சு ஃபைனல் வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நேற்று எபிசோட் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது ஃபேரா அன்ஃபேரா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு, ஸோ நம்மளோட ரிவ்யூ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.